வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஆண்டோ ரூபினா விலாக்ஸ். மணத்தக்காளி கீரை கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இந்த மணத்தக்காளி கீரையில் நிறைய நன்மைகள் இருக்குது. இது குழந்தைகளுக்கு ஏற்படும் காய்ச்சல், கணைசூடு, இருமல் ஆகியவற்றை குணப்படுத்துகிறது. மணத்தக்காளி வற்றலை நெய்யில் வறுத்து சாப்பிட நீர்க்கடுப்பு, உட்சூடு ஆகியவற்றை குணமாகும். மணத்தக்காளி கீரை இரத்தத்தை சுத்தப்படுத்தி இரத்த அணுக்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கும். மணத்தக்காளியை வாரம் 2 முறை சாப்பிட்டிங்கன்னா அதிகமாக காரம், புளி இதெல்லாம் சேர்த்துக்கக்கூடாது. சேர்க்காம ரசம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அல்சர் குணமாகும். மணத்தக்காளி கீரையை நன்றாக மென்று சாப்பிட வாய்ப்புண் குணமாகும். சிவப்பு மணத்தக்காளி உடல் சோர்வு, வாயு கோளாறுகளை நீக்கும். மணத்தக்காளி கீரைக்கு குரலை இனிமையாக்கும் குணம் உண்டு. மணத்தக்காளி கீரை கருப்பையில் வளரும் கரு வலிமை பெற உதவுகிறது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மணத்தக்காளி கீரையில் இவ்வளோ நன்மைகள் இருக்குது. அதனால் நீங்கள்லாம் மணத்தக்காளி கீரை கிடச்சிச்சின்னா வாரத்தில் 2 நாள் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. நான் சொல்கிற அளவுகள் இப்போ 5 பேர் சாப்பிட்லாம். நீங்கள் உங்கள் வீட்டில் எத்தனை பேருக்கு செய்யணுமோ அதுக்கேற்ற மாதிரி அளவுகளை கூட்டியோ இல்லை குறைச்சோ சேர்த்துக்கோங்க. துவரம்பருப்பு 4 கைப்பிடி, பாசிப்பருப்பு 2 கைப்பிடி, ஒரு 10 பல் பூண்டு, 2 பச்சை மிளகா. மணத்தக்காளி கீரை சுத்தமாக அலசி வச்சுருக்கிறேன், மண் இல்லாமல். அது கூட 3 வெங்காயம், 2 தக்காளி. ஒரு சில பேர் இந்த கீரையை மட்டும் எடுத்துக்கிட்டு இந்த விதைகளை அவாய்ட் பண்ணிடுவீங்க. ஆனால் அப்படி செய்யாதீங்க, விதைகளையும் இந்த கீரை கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. எப்பயுமே நான் பருப்பு தனியாக வேக வச்சு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தாளிப்பு கொடுக்கும்போது கீரையை ஒரு அரை வேக்காடுக்கு வெந்த பிறகு இந்த பருப்பை ஆட் பண்ணுவேன் கீரை கூட. ஆனால் இப்போ நான் செய்கிற மெத்தட் மாதிரி நீங்களும் செஞ்சீங்கன்னா டைமும் சேவ் ஆகும், கேஸும் சேவ் ஆகும். பாருங்கள், பருப்பு, வெங்காயம், தக்காளிலாம் உள்ளே இருக்காங்க. இவங்க கூட கீரையும் சேர்த்து குக்கரில் ஒரு 5 to 6 விசில் நல்லா வேக வச்சுக்கலாம். 6 விசில் விட்டு பருப்பும் கீரையும் நல்லா வெந்துட்டாங்க. நல்லா கடைஞ்சி வச்சுருக்கேன். வானல் வச்சுருக்கேன். வானலில் தேவையான அளவு எண்ணெய் காஞ்ச பிறகு 1 டீஸ்பூன் கடுகு வெடிச்சிட்டாங்க. 2 காஞ்ச மிளகாய், 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகமும் 1 டீஸ்பூன் சீரகமும் நல்லா இடித்து வச்சுருக்கேன் பாருங்கள். இதையும் ஆட் பண்ணிக்கலாம். பெருஞ்சீரகம்னா சோம்பு நல்லா வாசம் கொடுக்கும் கீரை கூட்டுக்கு, அதனால் சோம்பு ஆட் பண்ணியிருக்கேன். 1.5 டீஸ்பூன் மஞ்சத்தூள், சாம்பார் பொடி 1 டீஸ்பூன். வேக வச்ச கீரையும் பருப்பையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் ஒன்றா நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த கீரை கூட்டுக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு போட்டுக்கலாம். அரை மூடி தேங்காய் துருவல் மிக்சியில் போட்டு நல்லா பூ போல் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அதையும் இந்த கீரை கூட்டில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் பூ சேர்த்துட்டு கீரை கூட்டை ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். சூப்பரான கீரை கூட்டு ரெடி. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மணத்தக்காளி கீரையில் இவ்வளோ நன்மைகள் இருக்குதுன்னு நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் வீட்டில். மறக்காமல் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய சப்போர்ட் என்னென்னைக்கும் எங்களுக்கு தேவை ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.